ஆண்டவர் மோசேயை அழைத்து சந்திப்பு கூடாரத்திலிருந்து அவரோடு பேசினார். இஸ்ரவேல் மக்களோடு நீ பேசி அவர்களுக்கு சொல்ல வேண்டியது: உங்களில் ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சை செலுத்த வந்தால் மாட்டு மந்தையில் இருந்தோ ஆட்டு மந்தையில் இருந்தோ கால்நடையை ஒப்பு கொடுப்பார். அவரது நேர்ச்சை எரிபலியினில் மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட பழுதற்ற ஒரு காளையை அவர் படைக்க வேண்டும். ஆண்டவர் திருமுன் ஏற்புடையதாகுமாறு அதை சந்திப்பு கூடார நுழைவாயில் அவர் படைக்கட்டும். அவர் எரிபலியின் தலைமையில் தம் கையை வைப்பார். அது அவருடைய பாவத்திற்கு கழுவாயாக ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த இளம் காளையை அவர் ஆண்டவர் திருமுன் அடிப்பார். ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் அதன் இரத்தத்தை கொண்டு வந்து சந்திப்பு கூடார நுழைவாயிலில் இருக்கும் பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பார். பின்பு அவர் எரிபலியை தோலுரித்து பகுதி பகுதியாக துண்டிப்பார். ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் பலிபீடத்தின் மேல் தழலிட்டு அந்நெருப்பின் மேல் விறகு கட்டைகளை அடுக்குவர். ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் துண்டுகளையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்திலுள்ள நெருப்பில் அடுக்கியிருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைப்பர். அதன் குடலையும் கால்களையும் தண்ணீரில் கழுவி அவை எல்லாவற்றையும் குருக்கள் பலிபீடத்தின் மேல் எரித்து விடுவர். நெருப்பாலான இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலி ஆகும். எரிபலிக்கான அவரது நேர்ச்சை ஆட்டு மந்தையில் உள்ள செம்மறி அல்லது வெள்ளாடாக இருந்தால் அவர் பழுதற்ற ஓர் ஆட்டுக்கிடாயை கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் திருமுன் பலிபீடத்தின் வடபுறத்தில் அதை அவர் கொல்ல வேண்டும். ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர். அவர் அதை பகுதிகளாக துண்டித்து துண்டங்களோடு தலையையும் கொழுப்பையும் சேர்த்து வைப்பார். பின்பு குரு அவற்றை பலிபீடத்தில் உள்ள நெருப்பின் மேல் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைப்பார். அதன் குடலும் பின்னந்தொடைகளும் தண்ணீரால் கழுவப்படும். அவை அனைத்தையும் பலிபீடத்தின் மேல் குரு எரியூட்டுவார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பாலான எரிபலியாகும். அவர் ஆண்டவருக்கு செலுத்தும் நேர்ச்சை பறவை எரிபலி எனில் காட்டு புறாக்களையாவது மாட புறாக்களையாவது நேர்ச்சையாக செலுத்த வேண்டும். அதை குரு பலிபீட தண்டையில் கொண்டு வந்து அதன் தலையை திருகி பலிபீடத்தில் எரித்து விடுவார். அதன் இரத்தத்தையோ பலிபீடத்தின் பக்கத்தில் சிந்த விடுவார். அதன் இறைப்பையையும் இறகுகளையும் அகற்றி அவற்றை பலிபீடத்திற்கு அருகில் கிழக்கு புறமாக சாம்பல் இடுகிற இடத்தில் எறிந்து விடுவார். அதன் இறக்கைகளை பிடித்து இரண்டாக்காமல் அதனை கிழிப்பார். அவ்வாறு கிழித்தபின் குரு அதை பலிபீடத்தில் உள்ள நெருப்பில் இருக்கிற கட்டைகளின் மேல் எரியூட்டுவார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பாலான எரிபலியாகும்.